3/8/2028 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, சுப்ரீம் கோர்ட் அப்ஹோல்ட் வேலிடிட்டி ஆஃப் அருந்ததியார்ஸ் இன்டர்னல் ரிசர்வேஷன்ஸ் லா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சப் கேட்டகரிஸ் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் ஃபார் எஸ்சிஸ் இருக்குது. அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அருந்ததியார் ரிசர்வேஷன்ஸ் ஆக்ட் 2009 அப்படின்றாங்க. இது ஸ்பெஷலி ஃபார் எஸ்சிஸில் சப் கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்காண்டி பண்ணுற ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆர்டிகல் 15, 16, 341 வயலேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, சென்டர் reissues draft notifications on the eco-sensitive areas in the Western Ghats அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ eco-sensitive regions அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் அது வெஸ்டர்ன் காட்ஸில் உள்ள அந்த சம் பார்ட்ஸ் ஆஃப் த ஏரியாவை. இது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு என்ன எத்தனை கிலோமீட்டர்னு சொல்கிறாங்கனாக்கா, ஸ்கொயர் கிலோமீட்டர்னால் 56,825 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்துட்டு eco-sensitive region அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ஸ்டடி பண்ணி சொன்ன ஒரு கமிட்டி வந்துட்டு செட்டப் பண்ணாங்க. இதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி வெஸ்டர்ன் காட்ஸ். அது ஃபஸ்ட்டு யாருனாக்கா மாதவ் கட்கில் கமிட்டி தான். ஸோ இது வந்துட்டு இக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு 2010 இவங்க வந்து ஸ்டடி பண்ணாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஏரியாவையும் ஈக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ரீஜியனாக நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு இவர் வந்துட்டு சொன்னார். அடுத்தது கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்துச்சு 2013. இவர் என்ன பண்ணார்னா, ஸ்டடி பண்ணிட்டு 37% ஏரியா வந்துட்டு இக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ரீஜன்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் ஸ்பெஷலாக எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்னா 59,940 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது வந்து சஹத்ரி ரீஜன்னு சொல்லுவாங்க வரும். சஹத்ரி ரீஜன் என்னென்னவோ இருக்கோ அதுவாக வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் வரும். ஸோ இது வந்து 1600 ஸ்கொயர் கிலோமீட்டரு டோட்டல் ஏரியா, லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை ஸ்டேட்லாம் வரும்னு பார்த்துட்டோம்னா, டோட்டலாக வந்து 6 ஸ்டேட்ஸ் இதில் வரும். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் 6 ஸ்டேட்ஸ் வரும். இதில் இக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னாக்கா, ஒரு இடத்த நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, என்னென்னலாம் வந்துட்டு ப்ரொஹிபிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதில் வந்து மைனிங் பண்ணக்கூடாது, ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்துட்டு இன்சர்ட் பண்ண மாட்டாங்க, செட்டப் பண்ண மாட்டாங்க, பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், அர்பனைசேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ண மாட்டாங்க, இந்த ஏரியாஸில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ரீஜன்னு டிக்ளேர் பண்ணுறது. ஸோ அடுத்தது, இந்தியா செலக்ட் 2 ஸ்க்ரூ மெம்பர்ஸ் ஃபார் ஆக்சியான் 4 மிஷன்ஸ் டு ISS அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் வந்து என்னென்னா, இந்தியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து ஒரு மிஷனை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மனிதர்களை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்காண்டி உள்ள மிஷன் தான் இது. ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னாக்கா, சுபான்ஷு சுக்லா அப்படின்றவரையும் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படின்றவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைமரிலியாக வந்துட்டு இவர் தான், அதாவது சுபான்ஷு சுக்லா தான் வந்துட்டு ப்ரைமரி, அது வந்துட்டு போவார். அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதுன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படின்றவர் போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ப்ரைவேட் ஆஸ்ட்ரோனட்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் பார்த்துட்டோம்னா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள் வந்திருக்கு. ஸோ இந்த திருக்குறளில் என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செய்யத்தகாத ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் கெட்டுடுவோம், அதாவது செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாமல் இருந்தாலும் கெட்டுடுவோம் அப்படின்னு திருவள்ளுவர் வந்துட்டு நமக்கு சொல்கிறாரு. அடுத்தது, நம்ம ஒரு ரேஷியோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு டாக்டர்ஸுக்கு எத்தனை பேஷண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா 836 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, 1000 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுறது என்னென்னா, இந்தியாவில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அடுத்தது ஆர்டிகல்ஸ் என்னென்னா, காங்கிரஸ் மூவ்ஸ் ப்ரிவிலேஜஸ் மோஷன்ஸ் ஓவர் ஷா ஸ்பீச் ஆன் வயநாடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது ஒரு சர்டன் ரைட்ஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜஸ், பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ், இன்னொன்று வந்து கலெக்டிவ் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு 2 டைப் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு ப்ரீச் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த ப்ரிவிலேஜஸ் ப்ரீச் பண்ணோம் அப்படின்னா சர்டன் ஆக்ஷன் வந்துட்டு எடுப்பாங்க. யாருன்னா, அந்த லீடர் ஆஃப் த ஹவுஸ். ஸோ இது ஃபஸ்ட் எடுத்தோடனே மூவ் பண்ணுவாங்க, ஒரு மோஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரிவிலேஜ் ப்ரீச் பண்ணிட்டோம்னா ஒரு மோஷனை வந்துட்டு இப்போ பார்லிமெண்ட்டில் வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவே மினிஸ்டர்ஸாக இருந்தாக்கா சென்சர் ஆஃப் த கன்சர்ன்ட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க.
ஸோ இண்டிவிஜுவல் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. எப்போ அப்படின்னா ஒரு எண்ட் ஆஃப் த செஷன்ஸ் ஸ்டார்டிங்லேயும் 40 நாளுக்கு முன்னாடியும் 40 நாளுக்கு பின்னாடியும் அந்த ஒரு மெம்பர்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியாது. இது ஒன்லி ஃபார் த சிவில் கேசஸ் தான். ஸோ கிரிமினல் கேசஸாக இருந்தால் இது வந்துட்டு செல்லுபடியாகாது. இதில் வந்து ப்ரிவிலேஜஸ் வந்து கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து கோர்ட் ப்ரொசீடிங் அப்படின்றது பண்ண மாட்டாங்க. அடுத்தது கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரைட் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டு, டிபேட்ஸு, ப்ரொசீடிங்ஸ் வந்துட்டு அவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது வந்துட்டு எக்ஸம்ப்டட் எதுக்குன்னா சீக்ரெட் சிட்டிங் ஹவுசஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு இவங்களுக்கு கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது வந்துட்டு கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இதுலேருந்து எக்ஸாம் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து சீக்ரெட்டாகவே இருக்கும். அடுத்தது இதை வந்து கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் வந்துட்டு வயலன்ஸ் பண்ணிட்டாக்கா, ப்ரீச் பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு வந்து மெம்பர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்துட்டு இண்டிவிஜுவலாக மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அவுட் சைடராக இருந்தாலும் சரி, இவங்க வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு ஒரு மெம்பர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாலோ, அவங்க வந்துட்டு கோர்ட் ப்ரொசீடிங் பண்ணிட்டாலோ, ஏதாவது ஒரு கன்வென்ஷன் பண்ணாலோ அவங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது ஒரு ரைட் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கோர்ட் அவங்கள வந்துட்டு ப்ரொஹிபிட் பண்ண முடியாது. ஜுடிஷியல் சர்வீஸ்லேருந்து ஜுடிஷியல் ஓவர்வியூலேருந்து அவங்கள வந்துட்டு பண்ண முடியாது. ஜுடிஷியல் ஓவர்வியூ பண்ண முடியாது. ஃபார் விட்னஸ் அந்த மாதிரி ஒரு இதில் செய்ய முடியாது அவங்கள. அடுத்தது இந்த ஒரு ப்ரிவிலேஜஸ் வந்துட்டு எம்பிஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னாக்கா கிடையாது. இந்த ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது அங்கே உள்ள ஹவுஸில் உட்காந்துருக்கிற அத்தனை மெம்பர்ஸ்க்கும், நார்மல் ஸ்டாஃப்லேருந்து அவுட் சைடர்லேருந்து எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ எல்லாருக்கும் இது வந்து செல்லுபடியாகும் அப்படின்றாங்க. இந்த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் யூனியன்ஸ் அப்படின்றது ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா 105 வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்து லிங்க்அப் பண்ணி தான் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து சொல்கிறாங்க நமக்கு. அதுக்கப்புறம் இதைப்படி வந்து ஒரு ப்ரிவிலேஜஸ் கமிட்டி அப்படின்றது ஒன்று கூட அவங்க வந்துட்டு சேர்மன் ஆஃப் த லீடர் ஆஃப் த ஹவுசஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவார். டோட்டல் 5 சோர்ஸஸ்லேருந்து இதை எடுத்திருக்காங்க. இந்த ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கேசஸ் நடந்திருக்கு. என்னென்னா பிவி நரசிம்மராவ் கேசஸ் வந்து 1998 வந்துட்டு நடந்திருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அதாவது ப்ரீப், அதாவது லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாலோ, அவங்க வந்துட்டு அந்த லஞ்சம் வாங்கிட்டு ஒரு ஸ்டேட்டை பற்றி பேசினாலோ அது வந்துட்டு அவங்களுக்கும் வந்து இம்யூனிட்டி அப்படின்றது கிடைக்கும், ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க இந்த கேஸில். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் வந்துட்டு இந்த வருஷம் 2024 சீதா சோரன் கேஸ் அப்படின்றது வந்துச்சு. இதில் வந்துட்டு அந்த டோட்டல் அந்த ப்ரிவிலேஜஸ் அக்செப்ட் பண்ண அந்த கேஸை வந்துட்டு டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி அப்படின்றது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் அப்போல்டு வேலிடிட்டி ஆஃப் தமிழ்நாடு அருந்ததியார் கோட்டாஸ் அப்படின்றத ரூல்ஸ் அப்படின்றது ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ கொஞ்சம் டீப்பாக டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஸை பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்துட்டு எஸ்சி லிஸ்ட்டில் வந்துட்டு கொடுக்குறாங்க. சப் கேட்டகரிஸ் பண்ணுற ஒரு ஆக்ட் அப்படின்றது. இது வந்து ப்ரிஃபரன்ஷியல் லா அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. தமிழ்நாடு அருந்ததியர் ஆக்ட், ரிசர்வேஷன் ஆக்ட் 2009 இதுதான் அதோட ஆக்ட். இது வந்துட்டு பார்த்துட்டோம்னாக்கா இதுலேருந்து கோரிலேட் பண்ணோம்னாக்கா ஆர்டிகல் 349 இது வந்து ப்ரீச் பண்ணலை. ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 2 லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பிரசிடெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்லிமெண்ட்டு. ஸோ பிரசிடெண்ட்டும் வந்துட்டு சப் கேட்டகரைஸ் பண்ணலாம், பார்லிமெண்ட்டும் இவங்க வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பவர்ஸ் இருக்குது. இந்த தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 2009 செக்ஷன் 3 அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 16% அருந்ததியருக்கு வந்து எஜுகேஷன் கோட்டாவில் இவங்க வந்துட்டு சீட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியா ஹோஸ்ட் 3rd எடிஷன்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்னன்னாக்கா 17 ஆகஸ்ட் 2024 நடக்க போகுதான் இந்தியாவில். ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டோம்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் குளோபல் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸு, ஆஃப்ரிக்காவை, அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா, இதெல்லாம் வந்துட்டு குளோபல் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த குளோபல் சவுத்ன்றது டு இம்ப்ரூவ் த கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கோஆப்ரேஷனுக்கு வேண்டி தான் அமாங் த நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கனாக்கா கிளைமேட் சேஞ்சு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் குளோபல் கவர்னன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதில் டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்துட்டோம்னா குளோபல் சவுத்து அப்படின்றத 2004 தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னாக்கா ஹெவானா கியூபா அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் டிக்ளேர் செக்ஷன் 77A அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 அப்படின்றது ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது.
ஸோ இது வந்துட்டு 2022 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இவங்களுக்கு ஓவர் பவர் கொடுத்துருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு. இதில் தான் வந்துட்டு செக்ஷன் 77A அப்படின்றத வந்து திணிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இதை வந்துட்டு அன்கான்ஸ்டிடியூஷனல்னு கேன்சல் பண்ணிட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ். ஏன் அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்துட்டு ஓவர் டூ மச் பவர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு கேன்சல் த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு டூ மச் பவர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 77A மூலியமாக. ஸோ இதை வந்துட்டு இவங்க வந்து கேன்சல் பண்ணியாச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ். ஸோ இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.